இப்போ சிந்தனை அப்படின்னு ஒண்ணு பிறக்காதவர்கள் வாழ்க்கையில சிக்கலே அடையிறது. வாழ்க்கையில யார் கஷ்டப்படுறா நல்லா யோசிச்சு பாருங்க. யார் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறா? கொஞ்சம் யோசிக்கிறவன் தான் கஷ்டப்படுறான். சில பேர் யோசிக்கிறதே இல்லை, அவ கஷ்டப்படுவாள். ஒண்ணுமே யோசிக்கிறதே கிடையாது, அவளுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது, பேசாம இருப்பா. கொஞ்சம் லேசா சிந்திக்க ஆரம்பிச்சவன் தான் செத்தான். இது சரியா அது சரியா, இப்ப இவா ஒரு மாதிரி சாமி கும்பிடுறாளே, அவள்லாம் ஒரு மாதிரி சுவாமி கும்பிடுறாளே, இப்ப நாம கும்பிடுறது சுவாமி இல்லையோ, இப்ப அவா கும்பிடுறபடி அவ எந்த மோட்சத்துக்கு போவா, நாம வேற மோட்சத்துக்கு போவோமா, அந்த மோட்சத்துக்கு இந்த மோட்சத்துக்கும் பஸ் விடுவாளா, நம்ம ரிலேட்டிவ்ல ஒருத்தர் அந்த மோட்சத்துக்கு போய் நாம இந்த மோட்சத்துக்கு போயிட்டோம்னா பாக்கணும்னு சொன்னா எப்படி, அங்கெல்லாம் பாஸ்போர்ட் விசா அதெல்லாம் இருக்குமா, போச்சு. இது எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, இந்த மாதிரி எந்த விதமான சிந்தனையுமே பிறக்கவே இல்லைன்னு வச்சுங்க, அவளுக்கு என்ன சொல்லுவாங்க, வெந்தது தின்னு உலகத்திலே இருந்து செத்து போறேன்னு சொல்லி, உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து பட்டினத்தார் பாடுறா இல்லையா, அவளுக்கு என்ன குழப்பம் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது.